Morning, dear aspirants. Today's news. First news: CBSE officials transferred panel to probe OSM tender. ஸோ இப்போ தொடர்ந்து இஷ்யூவா போயிட்டு இருக்கிறது அந்த OSM. என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஷீட்டை மேனுவலா இல்லாம அதை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல மார்க் பண்ணி மார்க் டிக்ளேர் பண்றாங்க அந்த இஷ்யூ. ஸோ இதுல ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வெண்டாரிங்லயுமே இஷ்யூ நடந்திருக்கு. அண்ட் ஒரு 19 years ஓல்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அந்த சிஸ்டத்தையே ஹேக் பண்ணி நம்மளோட டேட்டா பிரைவசி பிரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் ஓபன் பண்ணிட்டாரு. ஸோ அதோட தொடர்ச்சியா என்ன ஆச்சுன்னா சிபிஎஸ்இ போர்டில் இருக்கிற அபிஷியல்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அண்ட் ரொம்ப அரிதான சம்பவமான ஒண்ணு என்னன்னா பேனல் பார்லிமெண்டரி பேனலுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்பியர் ஆகி அந்த எக்ஸாம் நடந்த இஷ்யூஸ் எல்லாம் கோட் பண்றாரு. இது ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ரேரான விஷயம். அதனால நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த சேஞ்ச் ஓவர், அந்த ஷஃபிள் நடந்தது. சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் லோகாண்டே பிரசாந்த் ஸ்ரீராம் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. வருண் பரத்வாஜ் டைரக்டர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. ஸோ இவங்க எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் OSM போர்ட்டல் கிளிச்சஸ் அண்ட் ஆதார் கான்ட்ரவர்சி. ஸோ என்னன்னா அந்த OSM போர்ட்டல்ல அப்ளை பண்றாங்க இல்லையா, என்னன்னா மார்க் ஷீட் கேட்டு ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்றாங்க. அந்த அப்ளை பண்ணக்குள்ள கூட அந்த போர்ட்டல் வந்து சரியா ஒர்க் ஆகல, டிஎன்எஸ் டினையல் ஆஃப் சர்வீஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி கோட் பண்றாங்க. ஆதார் கான்ட்ரவர்சி என்னன்னா ஆதார் தேவையில்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் படி புட்டசாமி கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஆதார் should not be asked for any of the as a mandatory thing for any of the scheme or any of the plan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆதார் நம்பர் கேட்கறாங்க, பட் ஆனா அது மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் பீப்புள்ஸ் ஆர் மேக்கிங் அ மெஸ் ஓவர் ஹியர். ஸோ கேன் மைனர் அப்பியர் பிஃபோர் பார்லிமெண்ட்? அப்பியர் ஆகலாமா? ஏன்னா பார்லிமெண்ட் கமிட்டிக்கு முன்னாடி எம்பிஸ்க்கு முன்னாடி ஒரு மைனர் 17 years old வந்து அப்பியர் ஆகி அவரோட இஷ்யூ எல்லாம் சொல்றாரு. எஸ், ஆகலாம். It will given under this power will be provided under article 105 the parliamentary privileges. இதுல இந்த சினாரியோ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பார்லிமெண்டரி கமிட்டிக்கு முன்னாடி அந்த 17 years old பையன் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே நேரத்துல உடனே எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்ச உடனே அந்த சிபிஎஸ்இ போர்ட் டைரக்டரா மாத்தப்படுறாரு. ஸோ திஸ் இஸ் வேர் அவர் இந்தியன் டெமோக்ரஸி லைஸ். ஸோ எல்லாருக்கும் பேச்சு எக்ஸ்பிரஷன் உண்டு அண்ட் தே ஹேவ் த ரைட் டு கோ டு கெட் த ஜஸ்டிஸ். இது எல்லாமே நரேட் பண்ண முடிஞ்சு இந்த ஒரு சினாரியோல. அந்த பவர் பிளேவா இருந்தது ஆர்டிகல் 105 privilege and various other constitutional provisions which are given rise here is article 19 freedom of speech and other speech and expression and justice கேக்குறது எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரலாம். ரைட், பவர் ஆஃப் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல கமிட்டியால என்ன பண்ண முடியும்? இட் கேன் எக்ஸாமைன் தி பில், பாலிசி ஃப்ரேம் பண்றதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்க முடியும், மற்ற இது மாதிரி தான் பண்ண முடியாது. பட் இட் கேனாட் டு பனிஷ் ஆர் லீகலி கோர்ட் பண்ற விஷயத்தை பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு அத்தாரிட்டி அப்பாயிண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வேலை தான் செய்ய முடியும். ரைட், செகண்ட் நியூஸ், இந்தியா லாசிங் எபிலிட்டி டு பில்ட் இட்ஸ் ஓன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளைமேட் சயின்ஸ் ரிப்போர்ட். என்னன்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகக்குள்ள அந்த டேட்டா எதனால ரெடி ஆயிருக்கு, நம்ம யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்டால. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேஜரா எங்க இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். The reliability of the instrument is getting low. அதனால என்னாச்சு, நம்ம டேட்டா எரரா காமிக்குது. இன்டர்நேஷனல் அரேனாவில் நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து மிஸ்லீடிங்கா இருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ இதனால நம்ம ஏற்கனவே நம்ம மேட் இன் இந்தியா மாதிரியான ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வச்சு போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்திருக்கு. இதுதான் நியூஸ், நம்ம கண்டிப்பா படிக்கணும். ரைட், ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மே 2020 லான்ச் பண்றாங்க. என்னன்னா எக்கனாமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செல்ஃப் ரிலையன்ஸ், ஈக்குவாலிட்டி, இது எல்லாத்தையுமே இம்போஸ் பண்ற மாதிரியான ஸ்கீம் தான் இந்த ஆத்ம நிர்பார் பாரத். எந்த ப்ராடக்டா இருந்தாலும் இந்தியாவில் மேக் பண்ற ப்ராடக்ட் ஆஸ் யூஷுவல் இந்தியன்ஸால இந்தியன் ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது ஒரு விதமான ஸ்வதேசி. ரைட், வேரியஸ் மெஷர்ஸ் டேக்கன் அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத். PLI என்னன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ஸோ ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 100 நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு இன்சென்டிவ் இருக்காது. ஆஃப்டர் தட் 101st ப்ராடக்ட் வில் கெட் இன்சென்டிவ் அண்ட் தென் தேர்ஃபோர் ஆன். ஸோ இது மாதிரி எவ்வளவு ப்ரொடக்ஷன் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் வர்றது PLI ஸ்கீம். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் வேரியஸ் ரோட், கனால்ஸ்
and railways have been constructed. Behind that, the evolution of Atmanirbhar Bharat lies. So infrastructure எல்லாமே எதுவுமே இல்லை. ரைட், அடுத்து எம்எஸ்எம்இ ரிஃபார்ம், நம்ம லோன் எல்லாமே சாங்ஷன் பண்ணி எம்எஸ்எம்இ ப்ரொமோட் பண்றோம். எல்லாமே எதை நோக்கி பார்க்கணும்னா ஆத்ம நிர்பர் பாரதோட தான். ரைட், நெக்ஸ்ட் நியூஸ். எய்ம்ஸ் டெல்லி ஸ்டடி ஷோஸ் ஹவு ஏர் பொல்யூட்டன்ஸ் பிரீச் பிளாசென்டல் பேரியர் அண்ட் அஃபெக்ட் ஃபோய்டஸ். என்னன்னா, ஸோ ஏர் பொல்யூஷனால ஹியூமன் லங்ஸுக்கு மட்டும் இல்ல, ஒரு பிரெக்னன்ட் மதரோட ஃபோட்டஸ் குழந்தைகளுக்கு கரு அவங்களுக்கு கூட அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி எய்ம்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அந்த பிளாசென்டல் மூலமா ரீச் ஆயிட்டு குழந்தையோட புரோட்டீன் அந்த குழந்தைக்கு ரொம்ப தேவையான ஒரு புரோட்டீன் டைப் இருக்கு. அந்த புரோட்டீன் டைப்புக்கு வந்து குறைச்சதுனால லைஃப் அட் ஸ்டேக்கா இருக்கு யாருக்கு, அந்த குழந்தைக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அபவுட் த ஏர் பொல்யூஷன் எப்படி நடக்குது. பார்ட்டிகல்ஸ் கிராசஸ் த பிளாசென்டா, தொப்புள் கொடி பிளாசென்டானா அதுல கிராஸ் பண்ணி இன்ஃப்ளமேஷன்னா ஒரு தொத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த இன்ஃப்ளமேஷன் இந்த பிளாசென்டா ரீச்னால இன்ஃப்ளமேஷன் ரிசல்ட். அதனால IGF BP3 அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன் டைப். IGF BP3 அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன் டைப். இந்த புரோட்டீன் டைப் அஃபெக்ட் பண்ணுது, அதனால ஸ்டேல் போயிடுது. ஸோ இந்த புரோட்டீன் கிடைக்கல அப்படின்னா குழந்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ரைட், அது மெயின் காம்பவுண்டா இருக்கிறது PM 2.5 அண்ட் PM 10. 2.5 அப்படிங்கிறது அந்த சைஸை குறிக்கிறது. ஸோ அவ்வளோ சின்னதா இருக்கிறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா அது ஈஸியா நம்மளோட இன்ஹேல் பண்ணி நம்மளோட லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. சோர்சஸ் PM 10க்கான சோர்சஸ் ரோட் டஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட், மைனிங் டஸ்ட் ஸ்டார்ம், இதெல்லாம். PM 2.5க்கானது வெஹிகுலர் எக்ஸாஸ்ட், கோல் பிளானட்ஸ், கிராப் பர்னிங், ஸ்டபிள் பர்னிங்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து PM 2.5 வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டபிள் பர்னிங் வந்து டெல்லி சைட்ல எப்பயுமே இஷ்யூவா இருக்கும். ஏன்னா ஹரியானா இங்க ஒன்ஸ் வந்து பீட் அந்த ரைஸோட இது முடிஞ்சிச்சுன்னா கொளுத்தி விட்டுருவாங்க. அதோட டஸ்ட் வந்து டெல்லியை தான் அட்டாக் பண்ணும். ரைட், இம்மிடியட் ஸ்டெப்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கணும். லைக் லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், எலுமிச்சை, இது நெல்லிக்காய், கூஸ்பெரி, இது மாதிரியான ஃபுட்ஸ் அதிகமா எடுக்கணும்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், ஈரான்ஸ் இன்ஃப்ளேஷன் அட் லெவல்ஸ் as worse as in செகண்ட் வேர்ல்ட் வார். ஸோ வாரோட ரிசல்ட் என்ன, அந்த எந்த நாடு வாரில் ஈடுபடுதோ அந்த நாடோட எக்கானமியே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அப்படியே நமக்கு செகண்ட் வேர்ல்ட் வார் முடியக்குள்ள நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது ரீசனும் அதுதான். ஸோ இப்போ அப்படியான சுச்சுவேஷன் எங்க இருக்குன்னா ஈரானுக்கு. ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அண்ட் US. ஈரான் லெபனான் சைடு, இஸ்ரேல் US அந்த சைடு. ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாசமா அவங்க வார தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா, ஈரானோட சென்ட்ரல் பேங்க் ரிலீஸ் பண்ண டேட்டாவில் என்னன்னா அதிகப்படியான இன்ஃப்ளேஷன். ஸோ கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் இஸ் டேக்கன் பிளேஸ் இன் ஈரான். ஸோ எந்த லெவலுக்குன்னா 77.2% அந்த லெவலுக்கான இன்ஃப்ளேஷன். ஸோ ரூட் காஸ் என்னன்னா, வார் இருந்தாலும் எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட், சரியான மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் அலோகேஷன் சரியா நடக்கல, மேனேஜ்மெண்ட் சரியா இல்ல, US நேவல் பேக்கர். ஸோ ஈரானுக்கு கடல் மார்க்கமா எக்ஸ்போர்ட்ல தான் அதிகமான வருமானமே. ஸோ அதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் US பிளாக்கெட் அண்ட் வார் அண்ட் அன்சர்டனிட்டி. ஸோ இதுதான் மேஜர் ரூட் காஸ் ஃபார் த எக்கனாமிக் கொலாப்ஸ். ஸோ என்ன நடந்துருக்கும் அப்படின்னா, வார் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ ஈரானோட கரன்சியான ரியாலுக்கு டிமாண்ட் இல்ல அப்படின்னா அதோட வேல்யூ குறைஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்கா இட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நடந்தது ரஷ்யா உக்ரைன், அப்போ இன்ஃப்ளேஷன் நடந்ததை சொல்லலாம். எண்ட் ரிசல்ட், இதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா ஒரே டைம்ல ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷனும் லோ growth இருக்காது. இன்ஃப்ளேஷன்ல வந்து ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன் அண்ட் லோ growth இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இட் ரிசல்ட் இன் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் அந்த கண்ட்ரி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இப்படியான சிச்சுவேஷன்ல ஈரான் இருக்கு. மெயின்ஸ் மார்க் கொஸ்டின், economic pressure in the past has sparked nationwide protests, right? Examine the link between economic distress and political stability in Iran. ஈரானை பத்தின நியூஸ். ஸோ 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸுக்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா